ஹாய் விவாஸ், இது தான் எங்கள் ஊரில் உள்ள அகலிகை சாபம் தீர்த்த இடம். இது சிதம்பரபுரத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஊடையில் இருக்குது. ராமர் 14 வருஷம் வனவாசம் போனதில் இது ஒரு இடம். இங்கே தான் இந்திரன் பாருங்கள், இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருந்தாராம். சிவபெருமான் காட்சி கொடுத்து இவங்களுக்கு விமோச்சனம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்திரன் ஒரு சாபம் தீர்த்த இடம். வாயில் பாருங்கள் எலி இருக்கும். இங்கே தான் மெயினாக உள்ள சாமி இருக்குது. சிவபெருமானின் அம்சம் பார்வதி பரமசிவருமா உள்ளே இருப்பாங்க. முருகப்பெருமான் முன்னாலெல்லாம் இவ்வளோ பெருசாக இல்லை. நாங்கள்லாம் எங்கள் காட்டில் இது எல்லோரும் நியமதத்துக்கு உருவம் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்களேன், எனக்கும் என் பொண்ணுக்கு ஸ்ரீனிகாவுக்கெல்லாம் ஒரு நேர்ந்து வச்சுருக்கோம். இங்கே ராமர், விஸ்வாமித்திரர் எல்லோரும் இங்கே வந்தாங்க இல்லையா, காட்டுக்கு வரும்போது இங்கே சேர்ந்தால வந்தாங்கல்ல, அந்த இடம் இதெல்லாம். இது சிதம்பரபுரத்துலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அடுத்தால இருக்குது. இது காட்டுக்குள்ளே இருக்குது. இது பாருங்கள், நிறைய இப்போ அழகாக கெட்டியிருக்காங்க. முன்னால் நாங்கள்லாம் மரத்துக்கு முட்டுக்குள்ளே தான் வந்து சங்கிலி புத்தார். ஆஞ்சநேயர் எல்லாம் அழகழகாக இருக்குது. கோயில் இப்போ சூப்பராக கட்டியிருக்காங்க. சின்ன பிள்ளையில் வரும்போதெல்லாம் அங்கெல்லாம் ஒரே குதிரையாக இருக்கும். குதிரையில் இருந்து, ஏன்னா இந்திரன் குதிரையில் தான் வருவாருங்கக்காக நிறைய இந்திரன் இங்கே குதிரையாக இருக்கும். இதுதான் எங்கள் காவல் தெய்வம். இவர் தான் அடிக்கடி கனவுலெல்லாம் வருவார். ஊர்காவல் பாருங்கள், எல்லா இடமும் சுற்றி 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 அழகாக கட்டி வச்சுருக்காங்க. மாடல் எல்லோரும் அழகாக மரத்துக்கு முன்னே ஸ்பெஷல் பூஜைன்னு நினைக்கிறேன். பொங்கி சாப்பிட்றாங்க. இந்த பாருங்கள், எல்லாம் பொங்கி சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வரவங்களுக்கெல்லாம் இங்கே தான் குலதெய்வம். எங்களுக்கும் இங்கே தான் வருவோம் நாங்கள். இது மலையடி வாரத்தில் இருக்குது பைரவர். பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக அப்படி இருக்குது. மலை பக்கத்தில் இருக்குது. இங்கே தான் அகலிகை எல்லோரும் பாருங்க, மலை பாருங்கள் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. நாங்கள்லாம் ஈவினிங் பார்த்தாக்கி இங்கே தான் போவோம். இங்கெல்லாம் இன்னும் விளையாண்டுட்டு இங்கெல்லாம் பொங்கி சாப்பிடுவோம். வருஷத்தில் உத்திரத்தோடு அங்கே வருவோம். உத்திரத்தோடு இங்கே ஸ்பெஷலாக நடக்கும் பூஜையெல்லாம். பாருங்கள், எத்தனையோ கிராமத்து மக்களுக்கெல்லாம் இதுதான் குலதெய்வம். வருவாங்க நிறைய பேர். ஒவ்வொரு இடத்துலையா கச்சேரி நடக்கும், பட்டிமன்றம் நடக்கும். இதிலெல்லாம் நாங்கள் இந்த புளிய மரத்துக்கு கீழே தான் உட்காந்து சமையல் பண்ணுவோம். எங்கள் குடும்பங்கள் பூரா அங்கே தான் உட்காந்துருக்கோம் லைனாக. பாருங்கள், இது என்ட்ரன்ஸு. இதிலேருந்து முன்னாலெல்லாம் இப்படி இவ்வளோ அழகாக கிடையாது. நாங்கள் இந்த காட்டுக்கு மலைக்குள்ள தான் போவோம். இந்த இருக்குது மலை, அதில் இதில் புல்லாடக்கையில் போய் விளையாண்டுட்டு அதனால போவோம். இதெல்லாம் இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. கட்டின பிறகு நானே இந்த வருஷம்தான் வரேன். உத்திரத்தோட ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி சுற்றி இந்த மரத்துக்கு முட்டுலெல்லாம் எல்லோரும் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு, இதெல்லாம் கோயில் இடம் தான். பாருங்கள், மலையை பாருங்கள் எவ்வளோ கிட்டக்க இருக்குது பாருங்கள்.
சுடலை மாடன், பலவேசகார சுவாமி, மாடத்தியம்மன், பேச்சியம்மன், பிரம்மசக்தி அம்மன், இந்த 3 பேர் இங்கே இருக்காங்க. காவேரியம்மன், வனப்பேச்சி, எல்லாத்துக்கும் காவல், காட்டுக்கு காவல் அரசி. நல்லா அழகாக கார்டன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது சூப்பராக இருக்குது. சிவாய நம்ம இப்போங்க பாருங்கள் இவ்வளோ அழகான இடங்க. இப்போ இன்றைக்கி சனிக்கிழமை தோறும் இங்கே ஸ்பெஷல் பூஜை நடக்கணும். அதனால் எல்லோரும் வர்றாங்க.